Hi friends, welcome to Recipesinmyhome. கோதுமை ரவை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். இப்போ நாம் அதை வறுக்கணும். வறுத்தடி செய்யும்போது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த கலரில் இருக்குது. இப்போ வறுப்பட்டதும் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. தீஞ்சிடாமல் அப்பப்போ கண்டு விட்டு இந்தளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ 1.5 கப்பு எடுத்திருக்கேன். 3 பங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொதி வந்துடுச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு மூடி அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் பால் புழிஞ்சி எடுத்துக்கணும். வெல்லம் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1.5 கப் ரவை எடுத்திருக்கோம். 1.5 கப் வெல்லம் சரியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலாக பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பால் அவசியம் ஊற்றுங்க. இப்போ பாகுப்பதம்னா ஒன்றும் தேவையில்லைங்க. கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துடுச்சு. இப்போ பாகை கோதுமை ரவை பாயில் பண்ணதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். நல்லா பாகில் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் வாசமாக இருக்கும். ஏலக்காய் பவுடர் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பாதாம் பருப்பு, கொஞ்சமாக உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து பாயசத்தில் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மணக்க நம்ம கோதுமை பாயசம் ரெடி. சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான கோதுமை பாயசம். இதை போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.